வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 சாட்டர்டே எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். தரமான சம்பவம் பண்ணியிருப்பாருங்க நம்ம விஜய் சேதுபதி சார். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா யாருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணுறாரு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம 3-4 வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இந்த சாஞ்சனாவை பற்றி. ஏன்னா அவள் அவருடைய கேரக்டர் வைஸும் சரி, அவருடைய பிஹேவியரும் சரி, எல்லோரும் ஒரு வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தால், ஒரு மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக, அது சௌந்தர்யாவை மட்டும் நம்ம பேசலைங்க, மற்றவங்க எல்லாராண்டியும் பேரிட்டு கூப்பிட்றது ஒரு அநாகரிக செயல். இது எல்லாமே பண்ணது எதனாலனா விஜய் சேதுபதி சார் சப்போர்ட்டு. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம். அளவுக்கு மீறி பேச்சு, பனிஷ்மெண்ட்டுலாம் பயங்கரமாக கொடுத்தது யாருக்கு, நம்ம ஜெஃப்ரிக்கெலாம் கிட்டத்தட்ட 100 தோப்பக்கரணன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ தோப்பக்கரணம் போட வச்சுருக்கா. அந்த பையனால் அடுத்த நாள் எழுந்து நடக்க முடியல, அவ்வளோ பிரச்சனை. ஆனால் அப்படியும் அந்த பஞ்சாயத்தில் அவனே போய் நேராக என்ன ஜெஃப்ரி கால் வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நம்போது வேணுன்ட்டு தான் அந்த டாஸ்க்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்பா நீலி கண்ணீர் வெடிப்பா பாருங்க. அதை விஜய் சேதுபதி சார் கேட்பாரு பாருங்க. அப்பா நம்மளாம் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படின்ற மனக்குழப்பத்திலே இருந்தோம். ஏன்னா கேட்கலைன்னா உண்மையிலேயே இவர் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை. அப்போ கூட இலைமறைவு காய்மறைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சாஞ்சனாவை வெளுத்து வாங்குறாரு. அவரு டைரெக்டாக பண்ணலை. ஏன்னா அது கேட்கும்போதே அதுக்கு அப்படியே சும்மா கண்ணில் தண்ணி வருது பாருங்கள். அந்த கண்ணில் வர தண்ணியை திருப்பி விட்டிங்கன்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு ஒரு விவசாய போகம் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறா பாருங்கள் உள்ள. அப்பா எல்லாரையும் மெர்சல் காமிச்சு விட்டுச்சு. ஏன்னா தான் மேலே தப்பை விஜய் சேதுபதி சார் கேட்டார்ல. ஆக்சுவலி என்னென்னா அவளை சாஞ்சனாவை யார் வேணால் எது வேணால் கேட்கலாம், ஆனால் அது உள்ள எல்லாத்துக்கும் தெருப்பாக பதில் சொல்லும் சாஞ்சனா. ஆனால் இதே விஜய் சேதுபதி சார் கேட்க உடனே அதுக்கு அசிங்கமாயிடுச்சு அந்த ஒரு கில்ட்டு. ஏன்னா எப்போவுமே சப்போர்ட் பண்ண, எப்போவுமே சொம்பு தூக்குவாரா? நீ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா அதனால் உனக்கு ஃபேவராக பண்ணுவாரா? ஏன்னா அந்த அம்மா அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. நம்ம எது சொன்னாலும் பார்த்துக்கலாம், நமக்கு தான் ஆள் இருக்குது, நம்ம அப்பா இருக்கிறாருன்னு வச்சாரா பெரிய அப்பா. அதெல்லாம் உணரணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதாங்க ரிட்டர்னு. இப்போ நீ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண, இதே சௌந்தர்யா அவளுடைய குரலை பற்றி அவ்வளோ நீங்கள் டீஸ் பண்ணீங்க. அது இல்லாமல் அந்த ஸ்கூல் டாஸ்கில் அவள் கீழே விழுந்து அழுறது கூட அவள் அழறது பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. நீ அம்மா நீ உள்ளுக்குள்ளே 21 பேருக்குள்ளே தான் அழுது பார்த்தா சிரிப்பு வருது நீ சொன்ன. ஆனால் நீ அழறதை பார்த்து நீ ஊரே சிரிச்சுதுமா. புரியுதா சாஞ்சனா? எல்லாருமே சிரித்தாங்க. ஏன்னா நீ அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்குற. எல்லா டாஸ்கில் எப்படி வன்மப்பார் உன் கூட இருந்து நீ எல்லாரையும் குடிக்கணும் வேண்டின்னு இருந்த. லாஸ்ட்டாக உனக்கு பக்கத்துலேயே ஒருத்தவங்க ஆப்பு வச்சாங்களா, அழகாக அப்படி திரியை கொளுத்தி போட்டா பாருங்க. உன் பக்கத்தில் இருக்கிற தர்ஷிகா சூப்பராக ஒன்றத்தை போட்டு விட்டா பாரு விஜய் சேதுபதியாண்டா. எப்படிங்க உன் கேரக்டர்னா இவங்க பண்ணது சரியாக பண்ணாங்களான்னும் போது, இல்லை இவங்க கொஞ்சம் இப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தா அழகாக நம்ம சேச்சி பிடிச்சிதா உன் லைனை. ஆமாம் இவங்க பேசுகிறது உள்ள வன்மம் வச்சுக்கிட்டு தான் எல்லாமே பண்ணுறாங்க. மற்றபடி எல்லோரும் கண்டஸ்டன்ட்டு மாதிரிலாம் பண்ணலை. இவ கையில் இருக்கிறது, சாஞ்சனா கையில் இருக்கிறது முழுசும் வன்மை தான். எதனா அவளை யாராவது நம்ம கேள்வி கேட்டுட்டோம் போயிட்டோம்னா அவங்கள டார்கெட் பண்ணணும், அவங்கள அடிக்கணும், அந்த வன்மத்தோடு தான் இருக்கிறான் போது தான் இப்போ ஒருத்தராக சொல்லும்போது அப்பா விஜய் சேதுபதி சார் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஓப்பன் அப் பண்ணலான்னு எல்லாம் கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஓப்பன் பண்ணாங்க. இதை பொறுக்க முடியாத சாஞ்சனா ரூமில் போய் கேட்கப்பக்கன்னு அழுதா அதுக்கு கன்சோல் பண்ணுறதுக்கு வேறு எத்தனை பேர். அதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரையே நீ எல்லாரும் தோல் மேலே ஏறி முதுகு சவாரி செஞ்சிருந்தியா, மறந்துட்டியா சாஞ்சனா? அதனால் வார்த்தைகள் கையாளும் போது ஒழுங்காக கையாளு, மரியாதை கொடுக்க கேட்டால் அப்பயும் விஜய் சேதுபதி எழுப்பி கேட்குறாரு. அப்பயும் அதே பதில் தான் சொல்கிறேன். ஜெஃப்ரி அவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்கிறான். அந்த டாஸ்கில் கடுமை. நீ என்னமோ உண்மையிலே பட்டத்து ராணி மாதிரி பண்ணம்மா. எல்லோரும் இப்போ உனக்கு அகெயின்ஸ்ட் ஆகிடுச்சா? இப்போ லாஸ்ட்டாக அசிங்கப்பட்டது அவமானப்பட்டது நீ தான். அதனால் நாவடக்கம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வெளுத்து வாங்கினது அடுத்தது வாங்க போகிறாரு. ஏன்னா தர்ஷிகா சிவகுமார் சாரை சிவகுமாரை பயங்கரமாக பேசியிருப்பாள். ஸோ அந்த உப்பு போட்டு சாப்பிட்றியா, உன் 10லேயே எங்கள் வீட்டில் வா நான் உப்பு தரேன் அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கு நாளைக்கு அது ரிவீட் வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு வழியாக சாஞ்சனாவை வச்சு செஞ்சதுனால செம்ம கலாய். அதே மாதிரி பிகினிங்லேயே விஜய் சேதுபதி சார் எல்லாருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு மரியாதை வருது விஜய் சேதுபதி சாருன்னு, மக்கள் செல்வன்னு. ஏன்னா நீ ஒழுங்காக பயாஸ்டாக இல்லாமல் கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள்.
இது பண்ணுறதுனால எங்களுக்கு இப்போ மகிழ்ச்சியாக இருக்குது. ஆடியன்ஸ் ஆண்டே உட்கார்ந்துருக்கிறவங்க சொல்லுவார், ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கிளாப்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அதில் வந்து சத்யா மூஞ்சிலாம் பார்க்கணுமே. அவரை எனக்கு ஒன்றும் புரியலைங்க சத்யாவுக்கெல்லாம். அவர் கழுவி ஊற்றுறாங்க, ஆனால் அதெல்லாம் தொச்சு விட்டு சிரிச்சு கிடக்கிறான். என்னமோ அவரை புகழறன்னு நினச்சின்னு, அவரை புகழாரம் சூட்டுறாங்கன்னு நினச்சின்னு சிரிக்கிறான். எனக்கு இதுதான் ஒரு வேடிக்கையாகுது, காமெடியாகுது. என்ன அவர் கழுவி ஊற்றுறாரு விஜய் சேதுபதி, சிரிச்சு கிடக்கிறான். ஐயோ, இன்னும் விஷால் பக்கம்லாம் வரல, அதே மாதிரி ரஞ்சித் பக்கமும் வரல. ரஞ்சித்தான ஒரு கேள்வி கேட்டால் அதான் சொல்கிறேனே, இவங்க எல்லாமே சுற்றுறாங்க. இதில் வந்து முத்துக்குமார் கொஞ்சம் அழகாக தெளிவாக பதில் சொன்னாப்புல. ஆனால் அதுவும் சுற்றுறது தான். என்னென்னா, எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் எப்படி நடந்தது, இந்த வாரம் போச்சா, எப்படி போச்சுன்னா, எல்லாம் போன சீசனோட கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. 7 விட எப்படி இருக்குன்னும் போது 7 விட 8 பெட்டராகுதுன்னு தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்றதை வந்து நம்ம நேற்றே பார்த்தோம். இருந்தாலும் அவங்க வாயிலேருந்து அது இப்போ வெளியே இருந்து ஆடியன்ஸு கிளாப் பண்ண இவங்களுக்குலாம், ஐயோ நமக்குலாம் இவ்வளோ வந்து செல்வாக்கு இருக்கா, இவ்வளோ ஓட்டிங்கில் வருவோமா, மைண்டுக்குள்ளே எல்லாருக்கும் கற்பனை உலகத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் உண்மையாக வந்து அதில் கிளாப்ஸு பார்த்தீங்கன்னா உண்மை இந்த நம்ம சௌந்தர்யா அப்படின்னு பேர் சொன்ன போது வந்தது. ஆனால் இதை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ண மக்களே, விஜய் சேதுபதி சார் பேசும்போது கூட அப்படியே பேசிட்டு வந்தார். சௌந்தர்யாவோட மன்னிப்பு கேட்டார். அதை நீங்கள் கேட்டிங்களா, கவனிக்கலையா தெரியல, மறுபடியும் பாருங்கள். சௌந்தர்யாவோட வந்து அப்பா சௌந்தர்யாவுக்கு வெளியே செம்ம சப்போர்ட்டுப்பா அப்படின்ற மாதிரியும் அதையும் சொல்லிட்டாரு. அம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னா சூப்பராக பண்ணாப்புல, அது உண்மையிலே ஏற்கத்தக்க விஷயம். மற்றவங்க நீங்கள் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது இதே மாதிரி கேட்குறாங்க, யார் இந்த சுவாரஸ்யமாக கொண்டு போனது யார் என்னும் போது எல்லாமே வந்து இல்லை, ஒரு 7 பிக் பாஸோட 8 நாளாகுதுன்றாங்க. இதில் தான் போச்சு, வேறு வந்து சொல்கிற மாதிரி இல்லை. இதில் லவ் மூடு வேறு. அவங்க இன்னும் அவர் விஜய் சேதுபதி கேட்க ஆரம்பித்ததே வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். மீதி அந்த 1 மணி நேரம் அவங்கள ரோஸ்ட் பண்ணணுன்னு தான் எடுக்கிறாரு, பாயிண்ட்டை பிடிக்கிறாரு. ஆனால் நம்ம ஒன்று கேட்டால் ஜாக்லின் ஒன்று சொல்கிறோம். அவர் அதான், அம்மா நீ உட்காருமா, என்றைக்கு தான் நீ தெளிவாக பேசுவேன்னு தெரியல ஜாக்லின், உட்காருங்கன்ட்டார். ஏன்னா ஜாக்லின் வந்து எது கேட்டாலும் சுற்றுது, எந்த கேள்வி கேட்டாலும் சுற்றி பதில் தான், டைரெக்டாக வரல. ஆனால் தர்ஷிகா வந்து கொளுத்தி போட்டுது, அந்த அன்ஷிதா வந்து சும்மா சரவெடி மாதிரி வச்சு விட்டாச்சு. அதனால் சாஞ்சனாக்கு ஆப்பு நல்ல சரியான சம்பவம். இதில் இன்னொரு கேள்வி கேட்கணும். சாஞ்சனா, நீ நேற்று ஒன்று சொன்னோமா சௌந்தர்யாண்ட பேசும்போது, இருங்க நான் வர சாட்டர்டே வந்து எங்கே வைக்கணுமோ அந்த கொஸ்டினை வாங்கி கேட்குறேன், அங்கே கேள்வியை பாருங்கள், எங்கள் அப்பாண்ட சொல்கிறேன். நீங்கள் உங்கள் அப்பா வச்சாரா, அதான் நேற்று சொன்னல, கொம்பு சிவனை கொம்பில் நீயே உட்காருவேன்னு, அந்த ஆப்பு உனக்கு தான். இப்போ நீ வந்து சௌந்தர்யாவை மாட்டி விடணுன்னு சொல்லி நீ பேசுன, லாஸ்ட்டை பற்றி சிவனை கொம்பில் நீயே உட்காந்துட்ட. அதனால் கவனமாக பேசணுமா. நீ என்னமோ விஜய் சேதுபதியுடைய வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி பேசியிருந்த, இதனால தான் உனக்கு எல்லாம். இன்றைக்கி பாரு, விஜய் சேதுபதி சார் ஒரு வார்த்தை உன்னை பற்றி அப்படி சொன்ன உடனே உன்னை பற்றி உள்ள அம்பலம் எல்லாம் வந்து டப்பட பட்டாசு வச்ச மாதிரி வச்சாங்களா, அது உனக்கு தாங்க முடியாமல் போய் அழுதியா. இதுதான். ஏன்னா மற்றவங்க அழுதா வந்து உனக்கு வேடிக்கை சிரிப்பாக இருக்கும், ஆனால் நீ அழுதா வந்து உனக்கு கன்சோல் பண்ண உள்ளே இருக்கிற கண்டெஸ்ட்லாம் வருவாங்களா. ஸோ இப்படி ஒரு வழியாக விஜய் சேதுபதி சார் ஒவ்வொருத்தரையும் வச்சு செஞ்சாருங்க. ஓப்பனாக சொல்லணும்னா நல்லா ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இன்னும் ரோஸ்ட் பண்ணல, நாளைக்கு தான் ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ அது வந்து நல்லா தெரியுது. பட் இன்றைக்கி ஒரு 2-3 பேரை சுற்றி காட்டிட்டு போயிருக்கிறாரு. இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்த மக்களே, நம்ம எதிர்பார்த்த சம்பவம் நல்லபடி நடந்திருக்கு. நாளைக்கு யார் எவிக்ட் ஆகிறாங்க, இப்போ ரோஸ்ட் பண்ணி அப்படியே விட்டுடுவாரா, இல்லை நாளைக்கு 2 எவிக்ஷன்றாங்க, அது 2 நடக்குமா இல்லை 1 நடக்குமான்றது நமக்கு தெரியல. ஆனால் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.